நம்ம கழக ஒருங்கிணைப்பாளர் நம்ம பன்னீர்செல்வம் அவங்களை பத்தி தெரிவிக்கணும் அப்படின்னோம்னா, மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அவருக்கு எவ்வளவோ நூற்றுக்கணக்கான பொறுப்புகள் கொடுத்திருக்கிறாங்க. சாதாரண ஒரு 1980 வார்டு பிரதிநிதியாக இருந்து படிப்படியா உயர்ந்து வந்திருக்கிறார். இளைஞரணி செயலாளர், நகர செயலாளர், மாவட்ட செயலாளர், அமைச்சர், முதலமைச்சர், 2001 முதலமைச்சர், அதுக்கப்புறம் 14 போர்ட்போலியோ கொடுத்திருக்கிறாங்க. 2006 எதிர்கட்சி தலைவர் கொடுத்திருக்காங்க, எதிர்கட்சி துணைத் தலைவர் கொடுத்திருக்கிறாங்க அம்மா. அதுக்கப்புறம் அவை முன்னவர் 2017 அவை முன்னவர் நிதி அமைச்சர், 10 வருஷம் நிதி அமைச்சர். கழகத்துக்கு சோதனை வந்த காலங்கள்லாம் 3 முறை முதலமைச்சராக இருந்திருக்கிறாங்க. இதுல என்ன நம்ம கவனிக்கிறது, ஏன் நான் சொல்றேன், என்ன கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அதனால, அம்மா எவ்வளவோ பொறுப்புகள் கொடுத்திருக்காங்க. எவ்வளவோ இடைத்தேர்தல் வந்திருக்கிறது, இயற்கை பேரிடர் வந்திருக்கிறது, சுனாமி முதற்கொண்ட பேரிடர் வந்திருக்கிறது. நூற்றுக்கணக்கான பொறுப்புகள் அவரை அம்மா மாவட்ட செயலர் என்னைக்கு நியமிச்சு 2001 என்னைக்கு முதலமைச்சர் ஆக்கினாங்களோ அப்போதிருந்து அம்மா மறைவு இருக்கிற முடிக்கும் அவர் கொடுத்த பதவிய பொறுப்புகளை சரியா செய்யல பன்னீர்செல்வம் அப்படி சொல்லி திரும்ப வாங்கினத சரித்திரமே கிடையாது. ஏன்னா அவ்வளவு நம்பிக்கை, அவ்வளவு, அதாவது ஒரு வேலையை நம்ம செய்யணும், ஒரு வேலையை நம்ம செய்யணும் அப்படின்னோம்னா சும்மா சும்மா ஒரு முதலமைச்சர் பதவி, அமைச்சர் பதவி சும்மா வெளியில இருந்து பாக்கணும் ஒரு இதா இருக்கலாம். காலையில 6 மணிக்கு ஆரம்பிச்ச வேலைகள் நைட்டு 2 மணி முடிக்க தொடரும். அம்மா ஒரு பணி கொடுத்துட்டாங்க, கட்சியில இருந்து ஒரு பணி வந்துருச்சு அப்படின்னோம்னா அது சரியான தளபதியா இருந்து அது சரியான முதல்ல சேர்ந்து முடிக்கிறதா தளபதி. நம்ம கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்தியாவில கிடையாது. நான் பார்த்ததுக்கு நான் எவ்வளவு கட்சி பார்த்திருக்கேன், இந்தியாவில கிடையாது. உலகத்திலேயே ராணுவ கட்டுப்பாட்டுள்ள ஒரே கட்சினா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். அப்படிப்பட்ட கட்சியில 1.5 கோடி தொண்டர்கள், 1.5 கோடி தொண்டர்கள்ல அம்மா முதன்மை தொண்டரா வச்சிருந்தாரு பன்னீர்செல்வம். முதன்மை தொண்டர். அந்த முதன்மை தொண்டர் இருக்கணும்னா அவர் எப்படிப்பட்ட அரசியல்வாதியா இருந்திருக்கணும். அது நம்ம கட்சியோட சின்ன தவறு பண்ணாலே அம்மா டக்குன்னு தூக்கி போட்டுருவாங்க. அம்மா சின்ன தவறு பண்ணாலே அம்மாவோட இருக்க முடியாது. ஏன்னா எப்படிப்பட்டவங்க, யாரு எப்படி, என்ன, எந்த மாதிரி இருக்கிறாங்க, எப்படி வேலை செய்யறாங்க, கட்சிக்கு விசுவாசமா இருக்கிறாங்களா, தொண்டர்களுக்கு விசுவாசமா இருக்கிறாங்களா, எல்லாத்தையும் பார்த்து திமுகவை கரெக்டான முறையில் எதிர்க்கிறாங்களா, மறைமுகமா ராஜா மாதிரி அவங்க அந்த ராஜாக்கு ஒரு விசுவாசியா, ஒரு சேவகனா ஒருத்தவங்க கூடயே பணியாற்றணும்னா அவங்க எப்படிப்பட்ட இருக்கிறவங்க ஒரு வருஷம் கிடையாதுங்க, 16 வருடங்கள் அம்மாவுக்கு நம்பிக்கை நட்சத்திரமா இருந்தாங்க. 16 வருடங்கள். அப்படிப்பட்ட ஒரு மனிதரை, இது ஏன் நான் சொல்ல வரேன்னா, அப்படிப்பட்ட ஒரு மனிதரை, மனிதர்களோட மாணிக்கம் சொல்லலாம், பையங்கிற மாதிரிலாம் சொல்லலாம் நானு. அப்படிப்பட்ட ஒரு மனிதரை திமுகவோட தொடர்பு இருக்குன்னு இந்த கருங்காலிகள் சொல்றாங்களே, எந்த மாதிரி இந்த எடப்பாடி எந்த மாதிரி கட்சியை வெத்தமாக்கி வச்சிருக்கான்னு பாக்கணும். நம்ம எந்த அளவுக்கு மேல்மட்டத்துல இருந்து கீழ்மட்டம் முடிக்க எப்படி பொய் எல்லா பேரும் பொய், பொன்னையன் எடுத்தா அவரு பொய், நத்த விஸ்வநாதன் எடுத்தா பொய். ஒரு பொதுக்குழுல இருக்கிற தலைமை கழக நிர்வாகிகள் சரியான முறையில பேசணும், மற்றவங்களுக்கு எடுத்துக்காட்டா இருக்கணும். அவங்க எப்படி பேசணும், அவங்க பொருளாளர் பதவி 2007 கொடுக்குறாங்க, அம்மா பரிசு அங்க கொடுக்குறாங்க. அவ கொடுக்குறப்பே சொல்றாங்க இது ராசி இல்லாத பதவி, ஒரு வருஷம் தாங்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட 28 கோடி ரூபாய் பற்றாக்குறையா இருந்த பொருளாளர் பதவிய இப்ப 238 கோடி ரூபாய் அளவுல இருப்பு இருக்கு நம்மளுக்கு அனைத்து இந்திய முன்னேற்ற கழகத்தில் பொருளாதாரம். அப்படிப்பட்ட அந்த சாவியை தமிழகத்தோட நிதி நிர்வகிக்கிற பொறுப்பையும் அம்மா கொடுக்குறாங்க. ஒரு வருஷத்துக்கு 4 லட்சம் கோடினா 10 வருஷத்துக்கு 45 லட்சம் கோடி, 50 லட்சம் கோடி எல்லாத்துக்கும் பணி இழந்திருக்காங்க தமிழ்நாடு முழுக்க. இப்ப தமிழகம் இந்தியாவிலேயே முதன்மை மாநிலம், அதிகமான வரி செலுத்துற மாநிலத்துல முதன்மை மாநிலமா தமிழகம் இருக்குன்னா அதுக்கு யாரு காரணம்? அப்படிப்பட்ட ஒரு மனிதர் தலைமை கழகம் கோவில் மாதிரி
கோவில் மாதிரிங்க அது. பணி செய்யறதுக்காண்டி ஒரு கழக தலைவர் வந்து உள்ள போறப்ப ரவுடிய வச்சு நிக்க வச்சு அடிச்சு கல்ல வெட்டி எரிஞ்சு பண்ணிட்டு திருட வந்திருக்காருன்னு சொல்லிருக்காருங்க பாருங்க. அத வந்து நியாயப்படுத்துறானுங்க. இது எவ்வளவு பெரிய அசிங்கம், எவ்வளவு பெரிய வந்து ஒரு கீழ்த்தரமான ஒரு செயல். ஒரே விஷயம் நான் சொல்ல வேண்டியது என்னன்னா, கட்சியை கைப்பற்றுறவங்களுக்கு கட்சியை காப்பாற்றுறவங்களுக்கு நடக்கிற போராட்டம் வந்து கட்சியை கைப்பற்ற கூட்டம், அதாவது தர்மம் தான் என்னைக்கு நிலைக்கும். அதாவது எப்பயுமே வந்து தர்மத்துக்கு வழி செயல்படுறவங்க வந்து சோதனைகள் அதிகமான முறையில வரும். ஆனா எதிர்த்து நிக்கணும். பாவம் நிறைய பேர்லாம் வந்து எதிர்த்து நிக்கிறது நல்ல மனுஷங்களா அரசியல்வாதிகள் இருக்கிறாங்க. எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் போதும் தாண்டி போதும் என்ன பேரு கஷ்டப்பட்டுக்கிட்டு சொல்லி போயிடுவாங்க. இவருக்கு 71 வயசு. இப்ப 71 வயசுல எல்லா பதவியும் பார்த்துட்டு முதலமைச்சர் பையன் பார்த்துட்டு பொதுக்குழுக்கு வந்து தனியால போய் நிக்கிறாரு. பாட்டில விட்டு எறிகிறாங்க. அப்படி இருந்து தைரியமா வந்து நின்று வந்தாருல, நின்று வந்து ஃபைட் பண்றாருலங்க, கடைசி முடிக்கு நிக்கிறாருல. யாரும் இருக்கிறாரா? யாரையாச்சும் இருக்கிறாரா? எல்லாரும் இணைஞ்சு பணியாற்றுவோம். நீங்க செய்யற செயல் சரியில்லைன்னு சொல்றாங்க. எடப்பாடி வந்து வந்ததுல இருந்து பெரிய போராட்டம் அப்படின்னு சொல்றாப்ல அவரு. எடப்பாடி அவர் கட்சியில வந்து எப்ப தலைமை போய் போராட்டமா? அந்த போராட்டம் கிடையாது, கட்சிக்குதான் போராட்டம். அதனால என்னைக்கு உள்ள வந்தாப்லையா 2017 அப்ப இருந்து கட்சிக்குதான் வந்து பெரிய போராட்டம். அந்த ஆள் ஒண்ணு வலிமையான தலைவர்லாம் கிடையாது. நான் எவ்வளவு வரை நாங்க அம்மாவெல்லாம் பக்கத்திலே இருந்து நாங்க பார்த்து நாங்கெல்லாம் வளர்ந்தவங்க. பார்த்து வளர்ந்தவங்க. அந்த வலிமையான தலைவரே கிடையாது. ஒரு முரட்டுக்காரன் வந்து ஒரு திருட முரட்டு ஆட்டாமி வந்து அருவாள் எடுத்து வெட்டினா அவன் வந்து திறமையான ஆள் கிடையாது. அதனால எப்ப உள்ள வந்தாப்லையோ அப்ப இருந்தே வந்து கட்சியில வந்து பிரச்சனை தான். 2016 அம்மா வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறப்பவே வந்து அடிச்சு போட ஆரம்பிச்சாங்க. எங்களுக்கு தெரியும். அப்போ முதல் கொண்டு வந்து அந்த அம்மாவையும் அந்த சசிகலா அம்மாவையும் காலி பண்ணிட்டு அடுத்து வந்து இங்க வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் இவர் வந்து ஆட்சியை காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலை வந்து இவருக்கு இருக்கு. தர்மத்தை நடத்துறாரு. தர்மத்தை நடத்தி அப்ப வந்து நல்லா கேளுங்க, 2017 ஆகஸ்ட் மாசம் 2017 35 எம்எல்ஏ அவரு டிபிஎஸ்ஆர் பக்கம் போயிட்டாங்க. இவங்க சைடு வந்து 80-90 எப்படி இருக்கு, நம்ம சைடு 13 எம்எல்ஏ. திமுக வந்து கவர்னர்ஸ்ல போய் வந்து லெட்டர் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி வந்து ஆட்சியை கலக்க போறோம், ஆட்சியை வந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்து கொண்டு வர்றதுக்கு வந்து கொடுக்குறாங்க. அடுத்த ஒரு வாரத்துல இருந்தோம்னா கோர்ட்ல போய் ஆர்டர் வாங்கிட்டு வந்திருப்பாங்க அவங்க வந்து. அப்ப வந்து யாரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறா? யாரு தர்மத்தை நடத்தி இது பண்ணிருக்காங்க? அவரு ஒருங்கிணைப்பாளர் கோ பன்னீர்செல்வம் அவங்க வந்து இருக்கிறாங்க. அப்புறம் வேற வழி இல்ல, ஆட்சியை காப்பாற்றணும்னா எனக்குதான் ஆகணும். தங்கமணி வந்து உட்கார்ந்துருக்காங்க. அவங்க வந்து உட்கார்ந்து எப்படாச்சும் ஆட்சியை காப்பாற்றுக்கலாம் போயிருங்க அப்படின்னு. வேற வழி இல்லாம அம்மாவை வந்து உயிரை கொடுத்து காப்பாத்துற ஆட்சி இந்த ஆட்சி. அவர் ஏன்னா எடப்பாடி வந்து சிஎம்மா இருக்கிறதே விருப்பப்படுறாப்லைங்க அப்படிங்கிறாங்க. அப்புறம் இவர் வந்து கேட்கிறாரு, என்னங்க இந்த மாதிரி இது இருக்குன்னா செல்வாக்கு வந்து நல்லா தெரிஞ்சுக்கங்க. தினத்தந்தியா இருக்கட்டும், தினமலரா இருக்கட்டும், மக்கள் செல்வாக்கா இருக்கட்டும், 2016 அம்மா மறைவுக்கு அப்புறம் வந்து எல்லாரும் 43% 45% அடுத்த முதலமைச்சர் யாரு, அடுத்த மக்கள் தலைவர் யாருங்கிறத இவரை தெரியப்படுத்துறாங்க. அப்ப ஆரம்பிச்சதே இவருக்கு வந்து இல்லைங்க. அப்ப இருந்து இப்ப முடிக்க வந்து ஒரே போராட்டம் தான். மக்கள் செல்வாக்குங்கிறது வந்து தானா உருவாக்கணும். உருவாக்குனாதான் அவங்க தலைவர் நேர உருவாக்குனாங்கன்னா அது வந்து நிக்காது, அது வந்து நிலையா இருக்காது. போராடலாம். இந்த இப்ப நிக்க பாக்குறீங்க, உள்ளாட்சி எலெக்ஷன் அடி, எம்பி எலெக்ஷன் அடி, எம்எல்ஏ எலெக்ஷன் அடி. எம்எல்ஏ எலெக்ஷன் என்ன சொல்ற, அப்ப வந்து இணையதுன்னு சொல்லி இணைஞ்சிட்டாங்க. எந்த ஒரு உத்தரவாதம் இல்லாம, எந்த ஒரு இது இல்லாம ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஆட்சியை முதல்ல காப்பாத்தன, அம்மா வந்து உயிரை கொடுத்து காப்பாத்துற ஆட்சி, எப்படின்னா பன்னீர்செல்வத்தால ஆட்சி போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வச்சு இணைச்சிட்டாங்க. எவ்வளவோ இருந்தா வேற வழி இல்லாம 4 வருஷம்
ஆட்சியில வந்து ஒரு சின்ன தொந்தரவு கூட வந்து அவர் வந்து பண்ணது கிடையாது ஆட்சி. அந்த அளவுக்கு ஃப்ரீடமா வந்து அவங்க ஆட்சியை வந்து பண்ணாங்க அவங்க. அப்பதான் பன்னீர்செல்வத்தோட தயவு தேவைப்படுது. இந்தியாவில இருக்கிற எவ்வளவோ மாநிலத்துல வந்து நம்மளுக்கு தெரியும், எத்தனையோ மாநிலம், கர்நாடகா இருக்கட்டும், சந்திரபாபு நாயுடு ஆட்சியா இருக்கட்டும், முலாயம் சிங் யாதவா இருக்கட்டும், இப்ப நடந்திருக்க பீகார் ஆட்சி முதற்கொண்டு இவர் நினைச்சிருந்தாருன்னா என்ன வேணாலும் சாதிச்சிருந்திருக்கலாம். அப்படி நினைக்கிறார். ஏன்னா அவர் பன்னீர்செல்வம் வந்து அவரை வந்து அவர் பொண்ணுதான் நினைச்சிட்டு இருக்காரு இப்ப முடிக்க மனதளவில். அதுதான் ஒரு காரணம். அவர் அரசியல் மட்டும்தான் நினைச்சிருந்தாருன்னா இன்னைக்கு வந்து அவர் தான் முதலமைச்சர். அவர் அரசியல் பண்ண எடப்பாடி இருந்த இடமே எல்லாம் போயிருக்கேன். அதுதான் நடந்திருக்கு. கட்சி வந்து தளத்தளப்பு எல்லாம் போயிருக்கு. எல்லாத்தையும் வந்து ஒருங்கிணைச்சு போன்னு நினைச்சதுனாலதான் இந்த தவறு. இதுதான் வந்து இந்த காலகட்டத்துல வந்து நடந்துட்டு இருக்கு. சந்தர்ப்பத்தை பார்த்து சந்தர்ப்பவாதியில ரெண்டு விஷயம். ஒண்ணு வந்து சந்தர்ப்பத்துல காலை புடிச்சு சந்தர்ப்ப இடத்துல காலை விட்டுட்டு போயிடுவாங்க. அதோட விட்டுருங்க ஒரு சைடுல. இவருக்கு எந்த மாதிரி கேஸ்னா காலை புடிச்சிட்டு பாத்துக்கிட்டே இருப்பாப்ல, காலை பாடி விட்டு போற கேஸ் இருந்தாலும் இவர் வந்து தலைவர்களுக்கு உண்டான இதே கிடையாது. திமுகவுல போய் வந்து சொல்றாங்க, திமுக போய் நாங்க தொடர்புல இருக்கோமா சொல்றேன். நல்லா கேட்டுக்கங்க. எங்க அப்பா வந்து 2001 முதலமைச்சர். அவர் 2001 முதலமைச்சர், 2016 முதலமைச்சர். இப்ப இணைக்கிறப்ப வந்து எங்க வீட்டுலதான் உட்காந்து பேசினாங்க. 2016 அப்புறம் நாங்க ஒரு சிபாரிசு கூட வந்து வீட்டுக்கு பக்கத்துல போய் நின்னது கிடையாது. நமக்கு அவசியம் இல்ல. எந்த சிபாரிசு நான் வந்து உங்களை சொன்னதும் கிடையாது. எந்த அரசாங்க சம்பந்தமா எங்க தொழில் விஷயமாக இருக்கட்டும், அரசாங்க விஷயமா இருக்கட்டும், மக்கள் விஷயமா வந்து நாங்க 2 தடவை ஒரு இதா கொடுத்தேன். அப்பதான் ஒரு தடவை தான் நான் பேசுறேன். நான் வந்தவர்கிட்ட கொடுக்குறேங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். மரியாதைக்காண்டி நம்மளுக்கு தேவையில்லைங்க. நம்ம உழைக்கிறோம், நம்ம தொழில் பண்றோம், நம்ம கண்காணிக்கிறோம். எங்களுக்கு அந்த தயவு வந்து கவர்மெண்டோட நாங்க உயர்ந்த பதவியில இருக்கிறாரு, இவர் மூலியமா ஏதாச்சும் நாங்க சாதிக்கணும், கவர்மெண்ட்ல சாதிக்கணுங்கிற அவசியம் எங்களுக்கு கிடையாது. எங்க அப்பா வந்து அப்படி எங்களை வளர்க்கல. அப்படித்தான் நாங்க வந்து அரசியல்ல இவ்வளவு தூரம் வந்து சாதாரண தொண்டராதான் நாங்க இருந்து இளைஞர் பாசல 2006 2007 அம்மா எப்ப அனௌன்ஸ் பண்ணாங்களோ முதல்ல போய் பேரை கொடுத்து சேர்ந்தோம். பிரச்சாரம் பண்ண தொண்டராதான் இருந்தேன். எந்த இன்வால்வ்மெண்ட் இல்ல, தேனி மாவட்டத்தில் எதுவும் தேவையில்லாத விஷயங்கள் தலைவர் இல்ல, அந்த மாதிரிலாம் இல்ல. ஒரு தொண்டையை வந்து ஒரு கட்சியில வந்து எப்படி செயல்படுவாங்க அந்த மாதிரிதான் நம்மளும் வந்து செயல்பட்டோம். திமுகவோட ஸ்டாலின் உள்ள தொடர்பு ஏங்க. நான் என்ன ஒரே கேள்வி கேட்கிறேன்னா, இவங்கிட்டே நாங்க போய் எந்த விஷயமா போய் நம்ம நின்னது கிடையாது. இவங்கிட்டே எந்த விஷயம் நாங்க கேட்டது கிடையாது. நான் எனக்கு ஸ்டாலினை போய் சந்திச்சு நாங்க என்னத்த போய் சொல்லி சாதிக்க போறேன்? அந்த அறிவு வந்து அது கூட இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த அறிவு வரணும்ல. அந்த எடப்பாடிக்கு தெரியும், எத்தனையோ பேரை பார்த்திருக்காரு. அப்படி இருந்த மனசாட்சியை விட்டுட்டு எவ்வளவு பெரிய பொய்ய வந்து சொல்றாப்புல. 1989 நடந்த விஷயத்த சொல்றாப்புல. 1989 அப்ப என்ன நிலவரம் வந்து கட்சியில் நடந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் இணைஞ்சிருச்சு கட்சி. அம்மாவை வந்து இணைஞ்சதுக்கு அப்புறம் காலேஜ் வந்து அம்மாவை அப்படி திட்டினவரு. அவரவே வந்து அம்மா வந்து கூப்பிட்டு சபாநாயகரை கொடுத்திருக்காங்க. எல்லாம் இணைஞ்சதுக்கு அப்புறம் வந்து எந்த ஒரு மாற்று கருத்து இது வேணாம்னு சொல்லி அம்மா புதுக்குழுவே பேசியிருக்கிறாங்க. அம்மா வந்து பேசி வந்து அதுக்கப்புறம் 3 முறை முதலமைச்சர் பதவி கொடுத்திருக்கிறாங்க. எந்த காலத்துல நடக்கிறத எந்த காலத்துல வந்து பேசுறாப்புல வருங்க என்றால், இப்படி இருந்ததுன்னா கட்சி எப்படி உருப்படும்? கட்சி எப்படி வந்து இதை எத்தனை பேர் கஷ்டப்பட்டு உழைச்சு காப்பாத்தின கட்சி இந்த கட்சி. எல்லாரும் வந்து சிந்திச்சு பார்க்கணும். அதாவது என்ன இதுன்னா தவறான வழியில பிரச்சாரங்கள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. தவறான வழியில இயக்கத்தை வந்து செலுத்துறாங்க. நம்ம கட்சிங்கிறது வந்து ஒத்துமையா இருக்கிற கட்சி. ரத்தத்தின் ரத்தங்களேன்னு சொல்லி தலைவர் வந்து பேசினது வந்து எல்லாரும் ஒத்துமையா இருக்கணுங்கிறதுக்காண்டிதான் ரத்தத்தின் ரத்தங்களே வந்து பேசினாரு. இருக்கிற தொண்டனுக்கு வந்து உயர்வு கொடுங்கன்னு சொன்னாரு. அப்படித்தான் வந்து கட்சியை வந்து வழிநடத்தி போயிட்டு இருக்காங்க. தேனி மாவட்டமா இருக்கட்டும், இங்க வராத காலேஜே கிடையாது, கூட்டு குடிநீர் திட்டம், எல்லா வசதிகளும் தேனி மாவட்டத்துல எல்லா வசதியுமே செஞ்சு கொடுத்திருக்கிறாங்க. அதே மாதிரி தமிழ்நாடு அளவுல அம்மா என்ன பொறுப்பு கொடுக்குறாங்களோ அந்த பொறுப்பு சரியான முறை செஞ்சு கொடுத்திருக்கிறாங்க. இதுவே அவரோட அரசியல் நிலைப்பாடு. என்ன அவருக்கு என்ன ஒண்ணு அவருக்கு சூழ்ச்சி பண்ண தெரியாது.
அதாவது இயக்கங்கிறது ஒரு குடும்பம் மாதிரி அப்படிங்கிற எண்ணம் வரணும். இயக்கங்கிறது குடும்பம் மாதிரி, குடும்பத்துக்குள்ள வந்துகிட்டு சகோதரர்களுக்குள்ள வந்து சூழ்ச்சி பண்ணி அவனை கெடுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவானா அவன் வந்து தலைவரா வந்து இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஆள் தலைவரா இருந்தாப்புல அப்படின்னா அந்த கட்சி விளங்காது. அதுதான் இப்ப வந்து கட்சி வந்து மிகப்பெரிய மோசமான நிலைக்கு போயிட்டு இருக்க காரணம் வந்து அதுதான் காரணம். இதை வந்து எல்லாரும் புரிஞ்சுக்கிறணும். எது வந்து நெகட்டிவா வந்து எதை வந்து போடுறாங்களோ பதிவுகள் போடுறாங்களோ அவங்களை போய் திட்டக்கூடாது. திட்டத்தினால ஒண்ணு இல்ல, நம்ம செய்தி நியாயத்தை அவங்களுக்கு புரிய வைக்கணும். அதுக்கு வந்து சரியான முறையில கண்டென்ட்டை வந்து நம்ம வந்து ரெடி பண்ணணும். இப்ப என்னன்னா கட்சியவே வந்து மொத்தமா வந்து கபலீகரம் பண்றதுக்கு உண்டான வழிகளை வந்து அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அதை வந்து நம்ம முறியடிக்கணும். அந்த முறியடிக்கிறதுக்கு வந்து என்ன வழிங்கிறத நம்ம வந்து ஒரு கடைசி முடிக்க நம்ம பார்க்கணும். அந்த வழிகளை என்னன்னு நம்ம பார்க்கணும். தர்மத்தின் வழிகளை வந்து நம்ம நிக்கிறோம். அதுதான் ஒரே காரணம். அந்த சைடு 1 லட்சம் பேர் இல்ல 1 கோடி பேர் வேணா இருக்கட்டும், தர்மம் வந்து எந்த சைடு நிக்கிற அதுதான் ஜெயிக்கும். அது வந்து எந்த ஒரு சூழ்நிலையா வேணா இருக்கட்டும், என்ன சூழ்நிலை என்ன வேணாலும் இருக்கட்டும். இது ஒரு பயணம். இது இந்த பயணத்துல நம்ம வந்து வருமா வராத, ஜெயிக்குமா ஜெயிக்காத, எதை நோக்கி போகுது அப்படிங்கிற எண்ணோட்டம்லாம் இருக்கக்கூடாது. நம்ம அம்மா புரட்சித்தலை அம்மா சொல்லியிருக்கிறாங்க, உங்க எண்ணங்கள் வந்து தெளிவா இருக்கணும், உங்க பாதை வந்து தெளிவா இருக்கணும். பயணங்கள் வந்து உயர்ந்த லட்சியத்தோட தெளிவான பாதைகள் நல்ல எண்ணத்தோட உங்களோட பாதைகள் வந்து செலுத்தினா கண்டிப்பா வந்து வெற்றி தான் அடையும். ஏன்னா நம்ம வந்து யாருக்குமே கெடுதல் பண்ணது கிடையாது. எல்லா வேலுக்கு வந்து சகோதரத்துவமா இருந்து எல்லா மக்களா இருக்கட்டும், கட்சிக்காரங்களா இருக்கட்டும், தொண்டர்களா இருக்கட்டும், அவருக்கு உண்டான உழைப்ப வந்து அது உழைச்சுட்டே இருக்காரு கலைச்சு முடிக்க.